மழை பொழிகிற இரண்டாம் நாளில் விழும் துளியில் மாசில்லை. Hi Cine friends, welcome to Mr. Smart Siddharth. Let's get into the cine updates of the week. இந்த வாரத்தில் சினி அப்டேட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்துட்டு கோட் படத்தை பற்றி ஒரு சின்ன நியூஸ் சொல்லிடுறேன். ஸோ கோட் படம் வந்துட்டு தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஐகானிக்கான அந்த எண்டிங் சீன், அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் எனக்கு ஒரு பிஜிஎம் கேட்டிருப்பாங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்குமே. ஆக்சுவலாக நான் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டிங்கில் ஐமேக்ஸ் தேட்டர் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அந்த தேட்டரில் அந்த பிஜிஎம் வந்துட்டு வேற ஒரு பிஜிஎம் வந்துச்சு. இது உண்மையாக பொய்யாங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. பட் அந்த டயலாக்ஸுமே அதோட சேர்ந்து தான் வருது, ஓகேங்களா. ஸோ அது ஒரு தியேட்டரிக்கல் பிரிண்ட் தான் அதில் அவங்க மொபைல் எடுத்திருக்காங்க. அதில் டயலாக்ஸுமே சேர்ந்து வரும்போது எனக்கு என்னமோ அது உண்மைங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஐமேக்ஸில் ஏதாவது பார்த்துருக்கீங்க, அதில் பிஜிஎம் மாறி வந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இந்த விஷயம் வந்துட்டு அவங்க ஐமேக்ஸுக்கு மட்டும் தனியாக பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த ஐமேக்ஸ் தேட்டருங்கிறது வெளிநாட்டில் உள்ள ஐமேக்ஸ் தேட்டர்னு ஒரு டவுட் இருக்குது. எந்த ஊர் ஐமேக்ஸ் தேட்டர்னு தெரில. ஐமேக்ஸ் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிஜிஎம் தான் மாறி வந்துச்சா சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எடிட்டர் இந்த வீடியோ போட்டுவிடுவோம்ல, பாருங்கள். அடுத்து தளபதி 69 பற்றி தான் அப்டேட் வந்திருக்கு. ஸோ தட் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 2 days முன்னாடி வந்துட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து அஃபிஷியலாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்தில் வந்துட்டு தளபதியோடைய அந்த இத்தனை வருஷம் ஜேர்னியை வந்துட்டு ஒரு ஃபிலிம்ஸ் மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் சில பேர்த்த வந்துட்டு தளபதி அரசியலுக்கு போகிறாரு, சினிமா விட்டு போகிறாருன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி அதெல்லாம் கேட்டு ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பயங்கரமாக எமோஷனலாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோட எண்ணில் வந்துட்டு நாளைக்கு இந்த படத்துடைய அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அப்டேட் வந்துருச்சு, அனௌன்ஸ்மெண்ட். ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் வந்துட்டு தளபதி 69 போட்டு ஹெச்வினோத் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, அண்ட் அனி தான் அந்த படத்தை மியூசிக் பண்ணுறாரு. ஸோ ஃபைனல் மூவி வந்துட்டு அனினா சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. அனினாக்கு வந்துட்டு 5வது படம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு கத்தி, மாஸ்டர், பீஸ்ட், லியோ 4 படம் பண்ணியிருக்காரு. அண்டு இப்போ வந்துட்டு 5வது படம். ஸோ சென்ட் ஆஃப் மூவியை அனி தான் பண்ணுறாரு. அனில் ருத்தா மாறுவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பார்ப்போம். அண்ட் இந்த படத்தை வந்துட்டு ஜெகதீஷ் பழனிசாமி, நம்ம தளபதியோட மேனேஜர், அவர் வந்துட்டு கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர்லேயே லியோவையும் கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் சில ரூமர்ஸுமே இந்த படம் சுற்றி வந்துகிட்டு தான் இருக்குது. ஆரம்பத்தில் தளபதி 69, அதாவது அரசியல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தளபதி 69 ஹெச்வினோத் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வரும்போது அப்போ சொன்ன நியூஸ் என்னன்னா, இந்த படத்தில் மமிதா பைஜு நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த நியூஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் அடங்கிடுச்சு. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்ரன் தான் இந்த படத்தில் ஹீரோயின் நடிக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவும் சிம்ரனும் தளபதி சேர்ந்து நடிக்கிறாங்க நம்ம சொல்கிறாங்க. யார் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் முக்கியமாக என்னென்னா, ஹெச்வினோத் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கமல் சாரை வச்சு KH 233 அந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக அனௌன்ஸ் ஆயிருந்துச்சு. பட் கொஞ்ச நாளில் அது என்னாச்சுன்னு தெரில, அப்படியே அது ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ KH 234 இருந்த தக் லைஃப் படம், அப்போதைக்கு அது KH 234 இருந்துச்சு. அந்த படத்தை KH 233 மாற்றி தக் லைஃப்ங்கிற டைட்டில் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்த போஸ்டரை பார்க்கும்போது வந்துட்டு இதில் ஒரு கோட் ஒன்று எழுதியிருக்கு, தி டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு. அந்த கோட் பற்றி அது வந்துட்டு அதோட்டே சொல்லிடுச்சு இது ஒரு பொலிட்டிக்கல் மூவின்னு. பட் அது மேட்டர் இல்லை. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பந்தத்தை கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தீப்பந்தம் மட்டும்தான் இருக்கும் அந்த போஸ்டரில். இதுக்கு முன்னாடி KH 233 அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம கமல் சாரோட கையில் இந்த தீப்பந்தம் வச்சிருக்கிற மாதிரி தான் அந்த போஸ்டரே இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷனுங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அப்போதைக்கு வந்து ரூமர் ஒரு விஷயம் என்னன்னா, கமல் சார் ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு. ஸோ அப்போதைக்கு வந்து ரூமர் ஒரு விஷயம் என்னன்னா, கமல் சார் ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு, அந்த ஸ்டோரி தான் நம்ம ஹெச்வினோத் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் பண்ண போறாருன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு இப்போ ட்ராப் ஆன சமயத்தில் இந்த 2 போஸ்டர்லையுமே இந்த தீப்பந்தம் இருக்கும்போது அந்த ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரியாக இருக்கும் பட்சத்தில் கமல் சார் ஒரு ஸ்டோரியை வந்துட்டு நம்ம ஹெச்வினோத் எடுக்க போகிறாங்க ஒரு டவுட் இருக்குது. 2 சான்சஸ் இருக்கலாம். ஒன்று அது ஹெச்வினோத்தோட ஸ்டோரியாக இருக்கலாம். ஸோ தட் அதை வந்துட்டு அவர் கமல் சாருக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் ட்ராப் ஆனதுனால இப்போ விஜய் சார் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது கமல் சாரோட ஸ்டோரியாக இருக்கும் பட்சத்தில் கமல் சார்கிட்ட NOC வாங்கி எடுக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி எடுத்தாங்க அப்படின்னா தளபதியோட கடைசி படத்தை கமல் சாரோடைய ஸ்டோரியை வச்சு ஹெச்வினோத் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூட, அப்படி கூட இருக்கலாம். அண்ட் 3வதாக வந்துட்டு ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி இந்த ஸ்டோரிக்கு அந்த ஸ்டோரிக்கு சம்மந்தமே கிடையாது, ரெண்டுமே பொலிட்டிக்கல் ஃபிலிமுங்கிறனால தான் அந்த தீப்பந்தத்தை வச்சோம் அப்படின்னு சொன்னதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.
தளபதியோட கடைசி படம். ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு பக்காவா வந்துட்டு ரெடி பண்ணி குடுங்க. நல்ல படமா குடுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தட் ஃபேன்ஸ பொறுத்தவரைக்கும் 2 விதமா சொல்றாங்க. ஒருத்தவங்க கோட்டோடைய எதிர்ப்பு அந்த சில பேர் பேசிட்டு இருப்பானுங்க லூஸ்தனமா. அவங்க எல்லாமே வந்துட்டு இந்த கால் பேக், இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு பக்கா படமா குடுங்கங்கிற மாரி சொல்றாங்க. சில பேர் வந்துட்டு நெல்சன் அண்ட் வம்சிய மட்டும் இது பண்ணி அந்த மாரி படம் குடுக்காம, நல்ல படமா குடுங்க. அதாவது அந்த 2 படங்கள் மட்டும் தான் அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. அந்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாரி படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் கண்டிப்பா இது ஒரு பொலிட்டிக்கல் படம் தான். அண்ட் சில பேர் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு காப் த்ரில்லரா இருக்கலாங்கிற மாரி சொல்றாங்க. என்னங்கிறது கிளியரா தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? லைகா புரொடக்ஷன்ஸ் வந்துட்டு அக்டோபர் 10 நம்ம வேட்டையன் படத்தையும் தீபாவளிக்கு வந்துட்டு விடாமுயற்சி ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க. ஒரே மாசத்துல 2 ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ கிடைச்சிருக்க நியூஸ் என்னன்னா, விடாமுயற்சியோட ஷூட்டிங் இன்னமும் தள்ளி போகுதாமா. இன்னும் சில ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு. அதாவது ஷூட்டிங் ரேப் பண்ணிட்டாங்க. பட் சில பேட்ச் ஒர்க்ஸ் இருக்கு. அது போக போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த படத்தை வந்துட்டு தள்ளி போடுற பட்சத்தில் வந்துட்டு 1 வாரம் 2 வாரமோ 1 மாசமோ தள்ளி போடாம ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் லைக்கா வந்துட்டு பிளான் பண்றாங்க. ஸோ தட் அதனால பொங்கல் ரிலீஸ்க்கு இந்த படத்தை தள்ளி வைக்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த படம் பொங்கலுக்கு போறதுனால பொங்கலுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்தா நம்ம தலையோட குட் பேட் அக்லி படம் வந்துட்டு சம்மர் ரிலீஸ்க்கு பிளான் பண்ற மாதிரி தெரியுது. அண்ட் அந்த படத்துக்குமே ஷூட்டிங் வந்துட்டு இன்னமும் கொஞ்சம் பேலன்ஸ் அது இருக்காமா. இப்போ வரையும் பிளான் பண்ணி வச்சிருந்தபடி அது பொங்கலுக்குள்ள முடிச்சிடலாம்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அவங்களுடைய அந்த ப்ராக்ரஷனை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகலாம்னு அவங்களுக்குமே தோணி இருக்கு. அதனால அந்த படத்தை சம்மர் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. சம்மர் ரிலீஸ்க்கு போது மேபி May 1 வரலாம். நம்ம தலையோட பர்த்டே அன்னைக்கு வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம கமல் சாரோடைய தக் லைஃப் படம், அந்த படம் வந்துட்டு டிசம்பருக்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் தான் அவங்க டார்கெட் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் ரிலீஸ் கொண்டு வரலாம், கிறிஸ்மஸ் டைமத்தில் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு அந்த படமே தள்ளி போகிற மாதிரி தெரியுது. அந்த படத்தில் வந்துட்டு இப்போதைக்கு கமல் சாரோட ஷூட்டிங் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிருவோமா. பட் எஸ்டிஆர் சாரோடைய சில போர்ஷன்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதை மட்டும் முடிக்கிறதுக்கு டிலே ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம். ஸோ தட் அதனால் இந்த படத்தை வந்துட்டு அவங்களுமே பொங்கல் ரிலீஸ்க்கு வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது விடாமுயற்சி பொங்கலும் கிளாஷாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணுது. கிளாஷ் விட மாட்டாங்க கண்டிப்பாக. மேபி 1 வீக் லேட்டர் அந்த மாதிரி வரலாம். ஏன்னா பொங்கல் வந்துட்டு ஒரு 4 நாள் 5 நாள் ஃபெஸ்டிவலுங்கிறதுனால வீக்கோடைய ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ஒரு படமும் வீக்கோடைய அந்த லாஸ்ட்ல ஒரு படம் வரலாம். என்ன மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். வேட்டையன் படத்தில் வந்து மனசிலாயோ சாங் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த சாங் வந்துட்டு தீப்தி சுரேஷ் அப்படிங்கிறவங்க தான் பாடியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு செம்ம ஒரு வாய்ஸு சூப்பராக இருந்துச்சு. அவங்களுடைய அந்த வாய்ஸு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அதில் மஞ்சு வாரியோடைய ஸ்க்ரீன் ப்ரெசஸுமே சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு 45 வயசுன்னு சொல்கிறாங்க. நம்பவே முடியல, அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த சாங்க்கு வந்துட்டு சூப்பர் சுப்புவும் விஷ்ணுவோட வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்களோட லிரிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் மெயின்லி வந்துட்டு மலையாளம் இந்த சம்மந்தப்பட்ட லிரிக்ஸ் எழுதியிருக்காராமா. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. நம்ம அணி வந்துட்டு இந்த மனசுலாய சாங்கை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மனசுலாய சாங்கை வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு போது இந்த மனசுலாய சாங்கோடைய ஷூட்டிங் நடக்கும்போது அணி வந்துட்டு ஃபுல்லாக பாடியிருந்த ஒரு ராக்கெட் வச்சு தான் ஷூட் பண்ணாங்களாமா. அந்த ராக்கெட்டில் வந்துட்டு அணி வந்துட்டு அந்த எம்எஸ்வி சாரோடைய வாய்ஸ் வரும்ல, அந்த போர்ஷன்ஸுமே அணியே தான் பாடியிருந்தாராமா. அண்ட் லாஸ்ட்டாக வர அந்த ரேப் போர்ஷன் மாதிரி வரும் எம்எஸ்வி சாரோட வாய்ஸில், அதை மட்டும் சூப்பர் சூப்பர் பாடியிருந்தாராமா. இந்த கட்டை வச்சு தான் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனினா அப்போதைக்கு என்ன நினச்சிருந்தாருன்னா, அந்த சூப்பர் பாடின அந்த ராக்கெட் அந்த இடத்துல ஏதோ ஒரு ரேப் ஆர்டிஸ்ட்டோ ஏதோ ஒரு ஆள் வந்துட்டு போடலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த ஏஐ வாய்ஸ் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அனினாக்கு ஐடியா தோணி இருக்கு. ப்ரொடியூசர் சார் ரஜினி சார்கிட்ட பேசும்போது எம்எஸ்வி சாரோட வாய்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணி இருக்கு. அண்ட் எம்எஸ்வி சாரோட வாய்ஸை பொறுத்த வரைக்கும் அனினாக்கு 2 சான்ஸ் இருந்திருக்கு. ஒன்று வந்துட்டு 2000ஸ்க்கு முன்னாடி 80s 90s அந்த காலகட்டத்தில் அவருடைய வாய்ஸ், அந்த வாய்ஸை வந்துட்டு போடலாம், அதில் ஏஐ கிரியேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2000ஸ்க்கு அப்புறம் வந்து அவருடைய ஹெச்டி வெர்ஷன் ஆஃப் வாய்ஸ் அதில் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருந்திருக்கு. பட் அனினா வந்துட்டு அந்த பழைய வாய்ஸை கொண்டு தான் நல்லாயிருக்கும், அந்த பொதுவாக என் மனசு தங்கம் அந்த சாங்கோடைய அந்த வாய்ஸ் வந்துட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் அனினா வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அந்த சாங்கோட அவுட்டுமே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சாங் பயங்கர வைப்பாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த சாங்கை பற்றி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். கூலி படத்தோட ரிலீஸ் டேட் பற்றி இப்போதைக்கு ஒரு சின்ன ரூமர் வந்திருக்கு. இது உண்மையானு தெரில. பட் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் வந்துட்டு சம்மர் ரிலீஸ்க்காக பிளான் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஷூட்டிங் வந்துட்டு இன்னொரு பாதி பக்கம் முடிஞ்சிருச்சாமா. இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. இன்னொரு பாதி இருக்குது. அதை முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு பர்ஃபெக்ட் டைமிங்காக இருக்கும். ஏன்னா இன்னுமே வந்துட்டு
இப்போ செப்டம்பர்னா இங்கே ஒரு 2 மாதம் இருக்குது, அங்கே ஒரு 6 மாதம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இருக்குது. கரெக்டான டைமிங்காக இருக்கும். சன் பிக்சர்ஸ் வந்துட்டு சம்மர் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சம்மர் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் ஷூட்டிங் முடிஞ்சோடனே நம்ம ரஜினி சார் வந்துட்டு ஜெயிலர் 2 உடைய ஒர்க்குக்கு போயிடுவார். ஸோ ஜெயிலர் 2 வந்துட்டு இப்போ அண்டர் ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ இந்த படத்தை வந்துட்டு முடிச்ச உடனே நம்ம ரஜினி சார் அந்த படத்துக்கு தான் போகிறாரு. அந்த படத்தை முடிச்சு அதை வந்துட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறது தான் சன் பிக்சர்ஸோட பிளானாக இருக்குது. ஸோ தட் அக்டோபர் மாதத்துல தான் அந்த படமே ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம தளபதி 16 அக்டோபர் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ 2 படமே வந்துட்டு ஒரு படம் மாதம் ஃபஸ்ட்டோ, ஒரு படம் மாதம் எண்ட்லேயே வரலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 2 படத்தில் ஏதோ ஒன்று பூஜா ஹாலிடேஸ் அண்ட் தீபாவளி வரதுனால 2 படத்துமே 2 ஃபெஸ்டிவலுக்கு வர மாதிரி இருக்கலாம், வேறு வேறு மாதிரி கூட வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த கூலி படத்தோட ஷூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓணம் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்துட்டு இந்த மனசிலாயோ சாங்கோட இந்த ஸ்டெப்பெல்லாம் போட்டு பயங்கர வைபாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரஜினி சார் வந்துட்டு லோகேஷையும் கூப்பிட்டு ஆட சொல்லும் போது லோகேஷ் வந்துட்டு முடிய முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சிடலாமா? தேவரா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தெரியாத பயமா வர போறேன். ஒரு சூப்பரான ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ஜூனியர் என்டிஆர் சார் வந்துட்டு டூவல் ரோல் ப்ளே பண்ணுறாரு, அப்பா பையன். ட்ரெய்லரோட அனாலிசிஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ட்ரெய்லர் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ பிரேக் டவுன் வந்துட்டு நம்ம சேனல்லே இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கடைசி உலக போர் படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான வந்துட்டு ட்ரெய்லராக தான் இருந்துச்சு. கிளிம்ஸ் பார்க்கும்போது ஒரு சின்ன இது இருந்துச்சு இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு. அண்ட் கிளிம்ஸில் காட்டினதை விடவும் இந்த ட்ரெய்லரில் பயங்கரமான மேசிவான ஆக்ஷன் சீக்வன்சஸ் அண்ட் அந்த பாம்பு வெடிக்கிறது விஎஃப்எக்ஸ் எல்லாம் பயங்கர சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங்குமே செம்மையாக இருந்துச்சு. இந்த படத்தோட எடிட்டரை பொறுத்த வரையுமே வந்துட்டு இந்த படத்தை எடிட் பண்ணவர் ஒரு 17 வயசு பையனாமா. நம்பவே முடியல. நம்ம ஆதினா வந்துட்டு அவருடைய ஃபேன்ஸ் கிளப் எப்பயுமே இன்டர்ன்ஷிப் வைப்பாராமா. அவருடைய ஊருக்கு இருக்கிற அவருடைய ஃபேன்ஸ் கிளப்ல ஒரு இன்டர்ன்ஷிப் வைப்பாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்துட்டு திறமையான ஆட்களை வந்துட்டு செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 6 பேரை வந்துட்டு செலக்ட் பண்ணி அவங்க தான் நம்ம ஆதினாவுடைய அடுத்த படத்தில் ஒர்க் பண்ண வைப்பாங்களாம். ஸோ அப்படி செலக்ட் ஆன ஒரு பையன் தான் 17 வயசு பையனான இந்த படத்தோட எடிட்டர். அண்ட் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் இவர் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காராமா. அண்ட் அவர் வந்துட்டு இந்த எடிட் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு இந்த ட்ரெய்லரில். இந்த ட்ரெய்லர் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த இந்த படத்தோட ட்ரெய்லர் அனாலிசிஸ் நம்ம சேனல் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த படம் வந்துட்டு செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஸோ தேவரா படம் வந்துட்டு செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது இந்த மாதமே. அதை பார்த்து அதுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் வரும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அமரன் படம் டீம்லேருந்து இப்போதைக்கு 50 days to go அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட டப்பிங் ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் ஒர்க் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பக்காவாக தீபாவளிக்கு கரெக்டாக இந்த படம் வந்துடும். ஏற்கனவே ஒரு தீபாவளிக்கு பிரின்ஸ் படம் வச்சு வந்துட்டு கொஞ்சம் சொதப்பன நம்ம எஸ்கேனா இந்த தீபாவளிக்கு வந்துட்டு அமரன் வச்சு பயங்கர ஒரு ஹிட் கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெனம் தி லாஸ்ட் ஸ்டாண்ட் படத்தோடைய ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நல் அவர் தான் வந்துட்டு வில்லனா இப்போதைக்கு இறக்கியிருக்காங்க. ஸோ நல் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு தேனோஸ் லெவல் த்ரெட்டு. அவரை வந்துட்டு ஒரே படத்தில் வச்சு அனுப்புறது வந்துட்டு நடக்கவே நடக்காது. காமிக் புக்லேயே பார்த்தீங்கன்னா நல் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான கேரக்டர். இவர் வந்துட்டு கிங் இன் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியெலாம் வந்திருப்பாரு. இவர் வந்துட்டு சிம்பியாட்ஸ்க்குலாம் ஒரு அரசன் மாதிரி, சிம்பியாட்ஸ்க்குலாம் ஒரு தலைவன் மாதிரி. ஸோ இவர் வந்துட்டு நம்ம பூமியை கண்ட்ரோல் எடுத்து சில வேலைகள் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் வந்துட்டு ஒரு டார்க்னஸ்ல வந்து உருவாகியிருப்பார். ஆக்சுவலாக நெக்ரோஸ்வாட்க்கு இவருக்கும் கூட லிங்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைலாம் இருக்குது. இவர் இந்த படத்தில் இறக்கிருக்கிறத பார்க்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக இவரை வந்துட்டு ஒரு பெரிய மெயின் லெவல் வில்லனவே புஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். இந்த படத்தோடைய பேர் என்னதான் வெனம் தி லாஸ்ட் டான்ஸாக இருந்தாலுமே இது வெனமுடைய கடைசி படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெனம் ட்ரையாலஜியோட கடைசி படமாக இருக்கலாம். அதாவது வெனம்ங்கிற டைட்டில் வர அந்த மூவிஸோடைய கடைசி படமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா இந்த வெனம் கேரக்டரை டீம் அப் மூவிஸில் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைடர்மேன் 4 வரலாம், அதில் மேபி வெனம் வரலாம். அப்படி இல்லைன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 எடுத்தாங்கன்னா அதில் வரலாம். ஏதோ ஒரு ஸ்பைடர்மேன் படங்களில் இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸில் கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சீக்கிரத்தில் கூட கொண்டு வரலாம். பட் வெனமுடைய அப்பியரன்ஸ் வந்துட்டு இந்த படத்தில் கடைசி கிடையாது. இந்த படம் தான் கடைசி. வெனம் இந்த டைட்டில் வர படங்களுடைய கடைசி படம் தான் இருக்கலாம். அண்ட் நெல்லை பொறுத்த வரையுமே அவர் இந்த படத்தோட முடிச்சு விட்டாங்க அப்படின்னா Thor 11 Thunder நம்ம கோரை முடிச்சு விட்ட மாதிரி தான் ஆகும். அப்படி பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு நம்ம
நல் கேரக்டர் ரொம்ப மைனராக இல்லைனா தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்துட்டு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்லையோ இல்லை ஒரு ஸ்டார்டிங்லேயோ காமிச்சிட்டு இவர் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணுறது தான் ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோனி என்ன பிளான் பண்ணுறாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு October 25 ரிலீஸ் ஆகுது. பிளடி பெக்கர் இப்போதைக்கு இந்த படம் வந்துட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் சரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க கொடுக்கல. இதுக்கு நடுவில் இந்த படத்தோடைய நான் யார் அப்படிங்கிற ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸ் இருக்கு. ஆக்சுவலாக முன்னாடி சொல்லப்பட்டதுன்னா இந்த படத்தில் சாங்ஸே கிடையாது அப்படின்னு, பட் ஒரு ப்ரொமோஷனல் சாங்காக இந்த சாங் போட்டிருக்காங்க படத்துக்கு. நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வீடியோ, ஒரு 80s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி ஒரு சாங். ஆக்சுவலாக படமே 80s தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலேயே இந்த சாங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம கவின் வந்துட்டு அவர் அந்த பிச்சைக்காரனாக இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு படத்துக்காக தேட்டருக்கு போகிறாரு. நாங்கள் இந்த சாங் ப்ளே ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த படம் முடிஞ்ச அந்த சாங் அந்த இது முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேருந்து வெளியே வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த தியேட்டருக்குள்ளே அது சில சம்பவம் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். படத்தில் அந்த சாங் வருமானு கேட்டிங்கன்னா தெரில. இது ஒரு மியூசிக் வீடியோவாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஒரு ப்ரொமோஷனல் சாங் மட்டும் தான் போடுறதுக்கு ஜென் மார்ட்டின் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங் எனக்கு அவ்வளோவா ஒட்டலை. எனக்கு டாடாவோட ஆல்பம் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஜென் மார்ட்டினோடது. இந்த சாங் எனக்கு பெருசாக ஒட்டலை. மேபி போக பிடிக்குமா என்னமோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நந்தன் படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ சசிகுமார் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஸோ இந்த படத்தை வந்துட்டு எரா சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறாரு. எரா என்டர்டைன்மெண்ட் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடியூசரும் டேரக்டரும் ஒரே ஆள். அண்ட் இவர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரீவியஸாக உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருப்பாரு. சசிகுமார் அண்ட் ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டோரியை பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்க ஒரு பொலிட்டீஷியனால் பாதிக்கப்பட்டு அண்ட் அது மூலயமா வந்துட்டு அரசியலுக்கு இறங்குற மாதிரி தெரியுது. அண்ட் அது அவனுக்கே பேக் ஃபயர் ஆகி அவனுடைய ஊர் மக்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகுது. அதுலேருந்து எப்படி வெளியே வராங்க மாதிரி ஒரு ஸ்டோரி. ரொம்ப ரஸ்டிக்காக இருக்குது பார்க்கறதுக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. படம் வந்துட்டு 20 செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. சட்டம் என் கையில் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் வந்துட்டு சதீஷ் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தை வந்துட்டு சாச்சி அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணுறாரு. இவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் சிக்ஸர் வந்துட்டு ஒரு நல்ல படம், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு கமர்ஷியல் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இந்த 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாதுங்கிற பாயிண்ட் எடுத்துட்டு பயங்கர எமோஷனலாகவும் ஃபன்னாகவும் சூப்பராக அந்த படம் எடுத்திருப்பாரு. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க சீட்ஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் சண்முகம் கிரியேஷன்ஸ். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம சதீஷ் வந்துட்டு ஒரு டிடி கேஸில் மாட்டிக்கிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ். அந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு மர்டர் கேஸை இவர் மேலே போட்டு இவரை கோத்தூர்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க போலீஸ் எல்லாமே. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாருங்கிற ஒரு பேசிக் ஸ்டோரியாக தான் நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது ட்ரெய்லர். கொஞ்சம் கூட ஃபன் இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேபி சில டார்க் ஹியூமர்ஸ் இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் எப்படி சொல்லிட்டு. அண்ட் இந்த படம் வந்துட்டு 20 செப்டம்பர் அன்றைக்கே ரிலீஸ் ஆகுது. நம்ம லெஜெண்ட் சரவணன் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதில் வந்துட்டு அவரோட நெக்ஸ்ட் படத்தோடய சில அப்டேட்ஸ் கொடுத்திருந்தாரு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் துரை செந்தில்குமார் கருடன் பட டேரக்டர், அவர் தான் வந்துட்டு நம்ம லெஜெண்டை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அவர் வந்துட்டு இந்த படத்தை பற்றி இப்போதைக்கு கொடுத்துருக்க அப்டேட்ஸ் என்னன்னா, ஷூட்டிங் வந்துட்டு இப்போதைக்கு போய்கிட்டு இருக்காமா. ஸோ இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு இந்த ஷூட்டிங் வந்து சென்னையில் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஷெடியூல் வந்துட்டு தூத்துக்குடியில் எடுக்கிறாங்களாமா. தூத்துக்குடியில் சில ஹார்பர் சீன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சில ஃபாரின் ஷெடியூல்ஸுமே இருக்குது, நார்த்லேயுமே சில ஷெடியூல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்ப சீரியஸான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம லெஜெண்ட் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆக்ஷன் படமாக இருக்கும். போன அந்த லெஜெண்ட் படத்தில் உள்ள ஆக்ஷனுக்கும் இந்த ஆக்ஷனுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சில பேர் வந்துட்டு அரசியலுக்கு வருவீங்களா அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் அரசியலுக்கு வந்து நல்ல விஷயம் தான், அவர் வந்து பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்கள் அரசியலுக்கு வருவீங்க கேட்கும்போது மக்கள் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேங்கிற மாதிரி சில இதெல்லாமே சொல்லியிருந்தாரு. அண்ட் இவர் வந்துட்டு அந்த ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ப்ரெஸ் வந்துட்டு சில கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதை காமாக ஹேண்டில் பண்ணி கரெக்டான அழகான ஆன்சர் கொடுத்தாரு. ஸோ இந்த விதத்தில் நம்ம சரவணன் சாரை பாராட்டே ஆகணும். கடைசியாக வந்துட்டு வேர்ஸ் இன்டர்நேஷனல் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவைன் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வந்துட்டு 6 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மண்டே வந்துட்டு 6 மணிக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ அது வந்துட்டு சண்டே காலையில் அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு மேபி மூக்குத்தியம்மன் 2 இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதையும் சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட இந்த வார்த்தைக்கான எல்லா அப்டேட்ஸும் முடிஞ்சிச்சு. நான் ஏதாவது ஒரு அப்டேட்ஸும் நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பாக சொல்லியிருந்தாலும் அதை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களை நான் வந்துட்டு ஏஆர்எம் படத்தோட ரிவ்யூ வந்து செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டர்ஸ் மாச்சர். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா.